அடுத்தது இப்போ இன்றைக்கி வந்து மாது பிச்சைன்றதை பற்றி பார்க்கலாம். மாது பிச்சைன்றது என்னென்னா பிச்சைடுறது. சன்னியாசிகள் பிச்சை வாங்கிறதுக்கு வரா பற்றியில் அவள் வந்து ஒரு நாளைக்கு 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும். 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும். ஒரு வேளை தான் போஜனை சாப்பிடணும். யோகி ஒரு வேளை உண்போன் யோகின்னு வாது அந்த காலத்தில். அந்த யோகி வந்து ஒரு வேளை தான் சாப்பிடணும். 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும் சன்னியாசி. அந்த மாதிரி நம்ம ஆதிசங்க பாதாள் வந்து ஆதிசங்கரை வந்து பிச்சை எடுக்க போகும்போது ஒரு வீட்டுக்கு போனப்போ தான் அந்த வீட்டில் அந்த லேடி எதுவுமே இல்லையன்ட்டு ஒரு நெல்லிக்காயை கொண்டு போட்டாலாம். அதை பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சுருந்தான் வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லைன்னு. அது அப்போ கணக்கு அப்போ தான் சொன்னது. அதை நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் பகவதி பிச்சாந்தேகின்னு கேட்டுட்டு சாதாரணமாக ஒரு வீட்டில் மாடு கறக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அவ்வளோ நேரம் நிற்கணுமா அங்கே அவள் கொண்டு போடுறதுக்கு. ஏன்னா அவள் என்ன இருக்குது, என்ன சூழ்நிலை, எதை போடலான்னு தேடி எடுத்து கொண்டு வரதுக்கு அவளுக்கு பிச்சை எடுக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கு இல்லையா? அந்த சந்தர்ப்பம் நிறைய கொடுக்கணுமா. நீங்கள் பாட்டுக்கு கேட்டுட்டு நீங்கள் எப்படி வந்துடுவீங்க வெளியில் கடற்கரை. நீங்கள் எந்த வந்தப்போ அவள் எடுத்துன்னு வச்சுட்டு அந்த பிச்சையை திருப்பி எடுத்துன்னு போனால்னா அந்த பாவம் அந்த சன்னியாசிக்கு தான் சேரும். அதனால ஒரு மாடு கறக்கிற நேரம் அந்த காலத்தில் அது ஒரு கணக்கு வச்சுருக்கா. ஒரு மாடு கறக்கிற நேரம் அவ்வளோ நேரம் நிற்கணுமா அந்த வீட்டில் மூடன்னு ஒன்று. அதே மாதிரி பிச்சையை முடிச்சுட்டு கிளம்பும்போது நான் கிளம்புறேன்றதுக்கு அவளுக்கு தெரிவிக்கிற வகையில் மறுபடியும் ஒரு தினம் பகவதி பிச்சாந்தேகின்னு கேட்டுட்டு அந்த மாடு கறக்கிற நேரம் முடிஞ்ச அப்புறம் கேட்டுட்டு அப்புறமும் போடலன்னும் போது தான் போகணும் அந்த இடத்த விட்டு. சன்னியாசி 7 வீட்டில் தான் பிச்சை எடுக்கணும். அதுவும் முக்கியமாக இதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? பிச்சை இடுறதுக்கு பெண்களுக்கு மட்டும்தான் யோகிதை உண்டு. ஆண்களுக்கு பிச்சை இட யோகியதை கிடையாது. ஏன்னா பெண்கள் தான் குடும்பத்தை விருத்தி பண்ணுறவா. அவள் தான் குடும்பத்தில் வந்து குழந்தைகளை பெற்று கொடுத்து குழந்தைகளை ஆளாக்கி அவளை பெரியவாளாக்கி அவளை வளர்த்து அந்த குடும்பத்தோட வாரிசுன்றதை கொண்டு வந்து உலகத்தில் நிலைநிறுத்துறவா அவள் தான். அதனால் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த உரிமை உண்டு பிச்சை இடுறது. ஆண்கள் பிச்சை இட்டால் சன்னியாசி வாங்க மாட்டா, போயிடுவான், போடாதான்டுவான், சொல்லவே சொல்லிடுவான். இல்லை தட்டை இழுத்துன்னு போயிடுவான். அவள் அந்த தட்டில் போட்டாள்னா சேஷம். அது சேஷம்னா உங்களுக்கு என்னென்ன தீட்டுன்னு அர்த்தம். அதான் இது மாதிரி தான் இதில் எல்லாம் உபன்யாசம் சொல்லும்போது புரியாது டக்குன்னு. சேஷம் கிடையாது, சேஷம்னு வாது. சேஷம்னா தீட்டுன்னு அர்த்தம். அது சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி யாராவது போட்டிருந்தா கூட சரி. அது மேலே கொண்டு அந்த யாராவது ஒரு ஆம்பளை ஒரு 4 வீட்டில் பிச்சை எடுத்து லேடிஸ் போட்டிருக்கா, ஒரு 5ஆவது வீட்டில் வரும்போது ஒரு ஆம்பளை கொண்டு அந்த அதுலேயே சேர்த்து போட்டான்னா சுத்தமாக அதை சாப்பிடவே கூடாது. எல்லாத்தையும் கொட்டிடணும். எல்லாத்தையும் வந்து பிராணிகளுக்கு ஆக்கிடணும். அப்படிதான் மனு தர்மத்தில் சொல்றது. பிராணிகளுக்கு உணவாக ஆக்கிட்டு அதை கொடுத்துட்டு அன்னி பொழுது அவர் பட்னி தான் அந்த சன்னியாசி. அதுக்கப்புறம் மறுநாள் பொழுது விடிஞ்ச மறுபடியும் சூரிய அஸ்தமனம் ஆகும்போது தான் சூரிய உதயம் ஆயிடுச்சுன்னா சூரிய உதயமாச்சுன்னா சூரிய உதயமான அப்புறம் ஒரு வேளை தான் சாப்பிடலாம் சன்னியாசி. அதுவும் 15 நாளைக்குள்ள. 15 நாளைன்றது வந்து 12 மணி மத்தியானம். 12 மணிக்குள்ள ஒரு வேளை தான் சாப்பிடலாம். அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுதான் நம்ம சன்னியாசிகளுக்கு இருக்குது. அதே மாதிரி பொண்கள் வந்து பொண்ணு போட்டாள்னா அவளுக்கு வந்து 2 ஆசீர்வாதம் பண்ணணும் சன்னியாசிகள். அது என்னன்னா, முதல் ஆசீர்வாதம் தீர்க்க சுமங்கலி பவா. அதுதான் அந்த பெண்களுக்கு அந்த சொல்ல வேண்டியது. முதல் ஆசீர்வாதம் தீர்க்க சுமங்கலி பவா. அடுத்தது தான் ஆயுஷ்மான் பவா. ஆயுஷ்மான் பவாவும் முதல்ல சொல்லக்கூடாது. ஏன்னா சுமங்கலி இல்லாத அந்த பெண் வந்து இருந்து உலகத்தில் வந்து சீப் பண்ணணும் இந்த ஜனங்கிட்ட. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா ஆயுஷ்மான் பவான்றது வந்து அடுத்தது தான். ஆயுஷ்மான் பவா உண்டு. ஆனால் முதல் ஆசீர்வாதம் தீர்க்க சுமங்கலி பவ. அவ்வளோதான். தீர்க்க சுமங்கலி பவ, ஆயுஷ்மான் பவ. இது 2 சொல்லிட்டு திருப்பியும் அந்த லேடியை பார்க்கக்கூடாது. அவள் சேவிச்சாள்னா சேவிக்கும் போது சொல்கிறது தான். அந்த லேடியை தொட்டு எழுப்பி நிறுத்தியோ இல்லை சேவிக்காதன்னு சொல்கிறதோ கூடாது. சேவிச்சாள்னா சேவிக்கிறத தடுக்கக்கூடாது. சேவிக்காமல் போனால்னா கூப்பிட்டு சேவின்னு சொல்லக்கூடாது. இதெல்லாம் சன்னியாசிகளுக்கு இருக்கிற ஒரு சன்னியாசிகளுக்குன்னு உண்டாருது. சன்னியாசிகள் அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கூட இப்போ கூட நம்ம ஆச்சாரியனை சேவிக்க போகும்போது நம்ம சேவிச்சுட்டு இருப்போம். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருப்பார். பார்த்துருக்கீங்களா? போயிட்டே இருப்பார் அவர் பாட்டுக்கு. அதே மாதிரி சில ஆச்சாரியன் வந்து நம்ம சேவிக்கும் போது போறோம்னு இவா சொல்லுவா. அது ஆச்சாரியர் வந்து போறோம்னு சொன்ன உடனே தான் நிறுத்தணும் சேவிக்கிறதுக்கு. நம்ம ஐங்காரத்தில் நம்ம போய் ஆச்சாரியன்லாம் சேவிக்க போகும்போது சேவிச்சுட்டே இருக்கணும். ஆச்சாரியன் வந்து போறோம்னு சொல்கிற வரைக்கும் நிறுத்தணும்னுவா. அதான் அது அப்படி இல்லை. அது என்னன்னா ஆச்சாரியனை திருப்திப்படுத்துறதுக்காக இவா இது சொல்கிறதே ஒழிய அது அப்படி இல்லை. ஆச்சாரியன் அதுவும் சொல்லக்கூடாது. வரவாளை சேவின்னு சொல்லக்கூடாது. சேவிக்கிறவாளை வந்து சேவிக்காத போறோம்னு சொல்லக்கூடாது. நிறுத்தவும் கூடாது. போயிட்டே இருக்கணும். அந்த இடத்த விட்டு அந்த போயிடணும். உங்களுக்கு அவள் சேவிச்சது போறோம்னு தோணிச்சுன்னா இல்லை வேண்டான்னு நினைச்சாலும் எதுக்கு அதாவது பற்றற்ற நிலை. அதான் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். சேவிக்கிறவா சேவிப்பா, கூப்பிடுவா, ஏதாவது கொடுப்பா, ஏதாவது கொடுக்குறவா இவளுக்கு சாப்பிட்ற மாதிரி பொருளாக இருந்ததுன்னா கொடுத்தா வாங்கிக்கலாம். அவ்வளோதான். அது வந்து பிச்சையில் ஒரு பிச்சை ஆகிடும். 7 பிச்சையில் அது ஒன்று ஆகிடும். அது மாதிரி வாங்கிட்டா யாராவது ஒன்று கொடுத்தா வாங்கிட்டா. இது மாதிரி சன்னியாசிகளுக்குன்றது சன்னியாசம்னு நம்ம சொல்கிறோம் ஈஸியாக.
சன்னியாசிகளுக்குன்னு இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமானது. சன்னியாசிகளுக்கு இருக்கிற சட்டத்திட்டங்கள் வந்து யாராலும் கடைபிடிக்க முடியாது. அவள் கத்தால 4 மணிக்கு எழுந்தாகணும். எழுந்து முட்டி முழங்கால் தண்ணியில் நின்று ஜெபம் பண்ணணும். இந்த முழங்கால் தண்ணியில் நின்று சந்தியாவந்தனம் பண்ணுறது முழங்கால் முட்டி தண்ணியில் பண்ணணும். வாய்க்கு முதல்ல வந்து தீர்த்தத்தை வந்து இப்போ அதுக்கு இருக்கு தீர்த்தத்துக்கு ஸ்லோகம் இருக்குது, அதெல்லாம் சொல்லி அதில் உள்ளே இறங்கணும். வாயை குப்பிடிச்சு குளத்துலேயே துப்பக்கூடாது, கரையில் துப்பணும். எத்தனையோ இருக்குது அதெல்லாம் நிறையா. இப்பயும் நம்ம வாயை குப்பிடிச்சு குளத்துக்குள்ள துப்புறோம் பார்த்தீங்களா, அது பண்ணவே கூடாது. வாயை குப்பிடிச்சா கரையில் துப்பணும். இல்லைன்னா பாத்திரத்தில் மொட்டுன்னு வந்து வெளியில் வச்சுக்க வாயை குப்பிடிச்சிட்டு உள்ளே போய் இறங்கணும் குளிக்கிறதுக்கு. அதே மாதிரி இதில் போகும்போது அவசர உபாதைகள்லாம் குளங்களில் பண்ணக்கூடாது. குளங்களில் குளிக்க போகும்போது நீர்நிலைகளில் வெளியில் நம்ம முதலே நமக்கு என்ன போகணும், இயற்கை உபாதைகள்லாம் வெளியிலேயே பண்ணிட்டு தான் போகணும். தண்ணிக்குள்ளே போயிட்டு ஒன்றுக்கு போகிறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. அது அத்தனையும் மகா பாவம். அது எதுவும் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம தோஷம் தண்ணிக்கு இல்லை, தண்ணிக்கு தோஷம் கிடையாது. கங்கையில் இல்லாததா, கங்கையில் எத்தனையோ நடக்குது, எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கா, எல்லாம் நடக்க தான் நடக்குது. கங்கைக்கு அவளுக்கு தோஷம் கிடையாது, தோஷம் நமக்கு தான். நீர்நிலைகளுக்கு நம்ம அது மாதிரி பண்ணால் அதனால் நீர்நிலைகள் யாரும் இனிமேல் போனீங்கன்னா நீர்நிலைக்கு போனீங்கன்னா ஒடுங்குதம் போகிறதுன்றதுல அது யாரும் போக மாட்டா. மலைச்சலம் கழிக்கிறதுலாம் போக மாட்டா, அது வேற. ஆனால் வாய் குப்பிடிக்கிறது பண்ணுவா. வாய் குப்பிடிச்சு அந்த தண்ணியிலே துப்புவா. அது துப்பக்கூடாது. வாயில் உங்கள் வாயில் பட்ட பிறகு உங்கள் எச்சல் சம்மந்தப்பட்டு போகிறது அதில் அந்த தண்ணியில். அப்போ அந்த தண்ணி எச்ச தண்ணி. எச்ச தண்ணியை நம்ம சாதாரணமாக எச்ச பண்ணி சாப்பிட்ட ஒரு தண்ணியே நம்ம சாப்பிட மாட்டோம், இன்னொருத்தர் சாப்பிட மாட்டோம்னா அதை கொண்டு போய் புனிதமான ஒரு நீர்நிலையில் கலக்கலாமா? கலக்கக்கூடாது. எந்த நீர்நிலையுமே வாயை குப்பிடிச்சா கரையில் தான் துப்பணும். வெளியில் மண்ணில் பட்டுனா தோஷம் போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ, எதையுமே மண்ணில் பட்டுடுத்துனா, மண்ணில் கரைஞ்சிடுத்துனா தோஷம் போயிடும். தேங்க்யூ. இன்னைக்கு ரொம்ப நீளமாயிடுது. இது வரேன், இதே நான் இனிமேல் 2 3 பிரித்து சொல்கிறேன். தேங்க்யூ. எல்லாரும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்யூ.